மகா மாரியம்மன் டெம்பிள் ஓகேங்களா. நம்ம அந்த கோயிலுக்கு வெளியே நிக்கிறோம். இங்க மாலைகள்லாம் கட்டி சேல்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. இது நம்ம தமிழ் மக்கள் தான் அந்த மாலைகள்லாம் கட்டி சேல்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. வாங்க நம்ம கோயிலுக்கு உள்ள போகலாம். கோயிலுக்கு உள்ள போயிட்டு பொதுவாக நம்ம கோயிலுக்கு வந்தாலே நம்ம வந்து பார்க்க வேண்டிய அந்த கட்டடக்கலை தாங்க. அவ்வளோ அழகா இருக்கும் அவங்களோட அந்த கட்டடக்கலை. அந்த பக்கம் பாருங்க டூரிஸ்ட்லாம் மக்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த லைட்ஸ் தான் பாருங்களேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல இந்த லைட்ஸ் எல்லாமே. இந்த பக்கம் வந்தோம்னா இங்க பாருங்க, இங்கேயும் அழகான சிலைகள். நம்ம அக்காவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள், அதனால வந்து நீங்களும் விஷ் பண்ணிக்கிறீங்க. அக்காவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாய் நண்பர்களே, போன வீடியோல மலேசியால உள்ள பெட்டாலிங் ஸ்ட்ரீட்ல உள்ள சைனீஸ் டெம்பிளை பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, அதே பெட்டாலிங் ஸ்ட்ரீட்ல நம்மளோட தமிழ் கோயில், அதாவது நம்ம இந்துக்கள் கோயில் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இது வந்து எத்தனை வருஷம், இது வந்து பழமையான கோயில், கிட்டத்தட்ட 100 வருஷம் நினைக்கிறேன், சரியா தெரியல. உள்ள போய் கேட்டு சொல்றேன். அதை வந்து இப்போ ரெனோவேஷன் பண்ணி வச்சிருக்காங்க, பாக்குறதுக்கு அவ்வளவு புதுசா இருக்குது. அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல நம்ம நிக்கிறோம். வாங்க உள்ள போலாம். உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு மலேசியால உள்ள தமிழ் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள. நேம் பாத்துக்கிருங்க, ஸ்ரீ மகா மாரியம்மன் டெம்பிள் ஓகேங்களா. நம்ம அந்த கோயிலுக்கு வெளியே நிக்கிறோம். இங்க மாலைகள்லாம் கட்டி சேல்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. இது நம்ம தமிழ் மக்கள் தான் அந்த மாலைகள்லாம் கட்டி சேல்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. வாங்க நம்ம கோயிலுக்கு உள்ள போகலாம். கோயிலுக்கு உள்ள போயிட்டு கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இந்த கோயிலோட நம்ம ஹிஸ்டரி பார்ப்போம். 1873 வந்து நம்ம தம்புசாமி பிள்ளை அவங்களால கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் 1885 ரீலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 1920 வந்து எல்லா டிவோர்ஸ்க்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் 1968 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பாருங்க அந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி. இங்க வந்து உங்களுக்கு மலாய் பாஷையிலையும் கொடுத்துருக்குறாங்க, இங்க வந்து இங்கிலீஷ் பாஷையிலையும் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் மக்கள்னா இந்த மாலைகள் இதெல்லாமே கட்டி சேல்ஸ் பண்ணிக்கிருக்காங்க இங்க ஃபுல்லா. இப்போ நீங்க பாக்குறது வந்து அந்த வெளி தோற்றம், கோயிலோட வெளி தோற்றம் ஃபுல்லா ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க அப்படியே புதுசா இருக்குது. அங்க உள்ள போலாமா? அதே ஸ்ட்ரீட்ல தாங்க இருக்கு அந்த சைனீஸ் டெம்பிள் இருந்துச்சுல, அதே ஸ்ட்ரீட் தான். ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் தான் வாக்கிங் பண்ணி வரணும். அப்படியே உள்ள போலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெம்பிளுக்குள்ள வந்தாச்சு. இதுதான் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்க வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் சைடில் வந்து இங்கேயும் ஒரு சாமி கும்பிடுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. எனக்கு பொதுவாக கோயிலை பற்றி தெரியாது, ஸோ அதனால நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. இங்கே வந்து குட்டி குட்டி சாமி சிலைகள் இருக்குது. அப்புறம் இங்கே வருங்க, இங்கே பெரிய சாமி சிலை இருக்குது. பொதுவாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டாலே நம்ம வந்து பார்க்க வேண்டிய அந்த கட்டடக்கலை தாங்க. அவ்வளோ அழகா இருக்கும் அவங்களோட அந்த கட்டடக்கலை. நல்லா உள்ள இன்டீரியர்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்புறம் இந்த பக்கம் பாருங்க டூரிஸ்ட்லாம் மக்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு உள்ள நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம் நண்பர்களே. டூரிஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க, நான் காட்டுறேன் ஒவ்வொன்றா உங்களுக்கு. உள்ள வந்து உங்க கோயிலோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எவ்வளோ அழகான சிலை அப்படின்னு, எவ்வளோ அழகா அவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே அழகான ஒரு சிலை இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, அங்கே ஒரு சாமி சிலை மேலே வந்து சிங்கம் பாருங்க, சிங்கம் இருக்குது. இந்த மாதிரி எல்லா தூண்லையும் அழகா ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள சாமி சிலை இருக்கு, மக்கள்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த லைட்ஸ் தான் பாருங்களேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த லைட்ஸ் எல்லாமே அழகா இருக்குது. அப்புறம் வந்து மேலே சீலிங்கில் அந்த பெயிண்டிங் பாருங்க, அருமையாக இருக்குதுல்ல. சீலிங்கில் எல்லா பெயிண்டிங் பாருங்க. இப்போ இங்கிருந்து பாருங்க, இதோட ஃபுல் வியூ நல்லா இருக்கும். யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் இங்கேயும் வந்து சாமி சிலைகள் இருக்குது. எனக்கு இந்த சாமிகளோட நேம் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இங்கே வந்து பிள்ளையார். இங்கேயும் பாருங்க அந்த ஆர்ட் ஒர்க்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. என்னென்ன சாமி இருக்கிறாங்களோ அவங்களோட சிலை மேலே இருக்குது.
லைட்டும் நல்லா இருக்கு. இந்த லைட்டும் சூப்பர்பா இருக்குதுங்க. அப்புறம் இது என்ன சூலமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. கோல்டில் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கோல்டா இல்லை என்னன்னு எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ அப்புறம் இங்கே வந்து சாமி ரூம் இங்கே இருக்குது. அப்படியே போனோம்னா இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு இந்த தீபம்லாம் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு சாமி ரூம் இருக்குது, இங்கேயும் சாமி கும்பிடுறாங்க. இந்த சிலைகள் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு. இந்த லைட்ஸு, அப்புறம் இந்த பெயிண்டிங்ஸு, இந்த ஆர்ட் ஒர்க்லாம் பாருங்களேன், நல்லா இருக்குது. இந்த இடத்துல அந்த நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோட சிலைகள் இங்க இருக்குது. இது மட்டும் இங்க தனியா வச்சிருக்கிறாங்க. அப்படியே அவங்க காட்டுற இந்த கோயிலை சுத்தி காட்டுறோம் உங்களுக்கு. அப்படி நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இங்க பாருங்க, இங்கேயும் அழகான சிலைகள். இந்த கோயில்னாலே அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அந்த கட்டிடக்கலை தாங்க. அந்த வேலைப்பாடுகள் நல்லா இருக்கும், அந்த ஆர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ அற்புதமா இருக்கும் அந்த சிலைகளோட. அரங்கநாத பெருமாள் அவனோட பிக்சர் இங்க இருக்குது. அப்புறம் எல்லாமே கல்கி அவதாரம், அப்புறம் வந்து கிருஷ்ண அவதாரம், பலராம அவதாரம், ராம அவதாரம், அப்புறம் பரசுராம அவதாரம், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், அப்புறம் வராக அவதாரம், கூர்ம அவதாரம், அப்புறம் மச்ச அவதாரம். இந்த மாதிரி அவதாரங்களோட எல்லா அவதாரங்களோட பிக்சர்ஸ் இங்கே வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தாச்சு, நம்ம இந்த பக்கம் பார்த்துட்டோம். இதுக்குள்ள ஃபுல்லா நம்ம பார்த்தாச்சா, வாங்க பின்பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். கோயில் பின்பக்கம் இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு சாமியோட சிலை இருக்குது. அப்புறம் இங்க பாருங்க, இங்கேயும் இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே அழகா இருக்கு. இந்த வால்ஸ்ல எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு மட்டுமே பாருங்க இங்க. அப்புறம் இங்க பாருங்க கோயிலுக்கு மேல நெக்ஸ்ட் இங்க ஒரு சாமி சிலை இருக்குது. இங்கேயும் வந்து ப்ரேயர் பண்றாங்க, வழிபடுறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்தோம்னா, இந்த பக்கம் வந்து நம்ம அந்த பக்கம் பார்த்தோம்னா அதே மாதிரி இந்த பக்கமும் பிக்சர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மாள், நம்ம மதுரை மீனாட்சி அம்மாள் கோயில் இருக்குல்ல, அங்கே உள்ள சாமி மதுரை மீனாட்சி அம்மாள். அப்புறம் காஞ்சி ஸ்ரீ மீனாட்சி, காசி ஸ்ரீ விசாலாட்சி, அப்புறம் சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன், அப்புறம் வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, அப்புறம் ஸ்ரீ மயிலை கற்பகம்பாள், அப்புறம் திருவேற்காடு ஸ்ரீ கருமாரியம்மன், திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி, அப்புறம் ஸ்ரீ மகிஷா சுரமர்த்தினி. அப்புறம் இங்கேயும் பிக்சர்ஸ் இருக்குது, இங்கேயும் இது இருக்குது சாமி சிலைகள். இதோ ஒரு அனிமல் மேல உட்காந்துருக்கிற மாதிரி, அப்புறம் இது தாமரை மேல உட்காந்துருக்கிற மாதிரி. இந்த தூண்கள் பாருங்களேன், தாமரை எவ்வளவு அழகா பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவு இந்த கோயிலுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் காட்டியிருக்கிறேன், பார்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வந்திருக்கீங்க? நாங்க ஆக்சுவல் தமிழ்நாடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நாங்க மும்பைல 45 இயர்ஸா செட்டில். ஓகே, இப்போ வந்து மலேசியா டூரிஸ்ட். மலேசியா டூரிஸ்ட். சோ கோயிலை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க? கோயில் பார்க்க மாரியம்மன் கோயில், கணபதி கோயில். இங்க இருந்து பனாங்கெல்லாம் போவோம். சுத்தி வா, இங்க வா, உள்ள வாங்க. பனாங்கெல்லாம் சுத்தி பார்க்க அப்படியெல்லாம் வந்திருக்கோம். 5 நாளത്തെ டிராவல். பையனும் வந்திருக்கான். அப்படின்னா பையன் எங்க? பையன் கோயிலை பாத்தீங்களா? கோயில் எப்படி இருந்துச்சு? நல்லா, இந்த கோயில் மாரியம்மன் கோயில் நல்லா இருந்து, கணேச கோயில் நல்லா இருந்து. சரி, இப்படி மலேசியா எப்படி? மலேசியா சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல? ஃபர்ஸ்ட் டைம். இது மலேசியா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? எத்தனை நாள் ட்ரிப்?
இது வெளியூர் ஃபர்ஸ்ட். ஆனா நாங்க இந்தியால எல்லா இடத்துலயும் போறோம். ஓகே, மலேசியாக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க. First time. பிடிச்சிருக்கு மலேசியா? நல்லா இருக்கு. ஓகே, க்ளீன், ரொம்ப க்ளீன், ரொம்ப நல்லா க்ளீனா இருக்கு. இருக்கு. மக்கள் எப்படி இருக்காங்க மலேசியா மக்கள்? பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஃபுட், மலேசியாவோட ஃபுட் நம்ம ஃபுட் தான். நீங்க உள்ளது கொஞ்சம் சேஞ்ச். ஆனா பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஓகே, எல்லாம் கிளைமேட் எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு. ஹோட்டலும் நல்லா இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. பிரைஸ்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப டிஃபரன்ஸ் இல்ல? சாப்பிட்ற ஐட்டங்களும் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும் ஏரியா விட்டு ஏரியா. சரி, ஓகே. ஆனா நல்லா இருக்கு. ஹாப்பி. இங்க பெங்களூர்ல பையன் பொண்ணு இருக்குது. சரி, ஓகே. அவங்க அங்க செட்டில் எல்லாம் ஐடி தான். சரி, ஓகே. பையன் டிகிரி எல்லாம் படிச்சிருக்காங்க. சரி, நல்லா இருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அக்காவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். அதனால வந்து நீங்களும் விஷ் பண்ணிக்கிறீங்க. அக்காவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விமலா பிள்ளை, பையனுடைய பேரு மனோஜ்குமார், பொண்ணுடைய பேரு வைஷாலி, அவள் குழந்தையோட பேரு ஆதிவி, அவங்க புருஷனோட பேரு ஆசிஷ் குமார். சரி, எல்லாம் சாமி கும்பிட்டு வரவங்க அவங்களுக்கு கம்மங்கூழ்லாம் வச்சிருக்காங்க. கூல் இப்படி பக்கத்துல வந்து கிளாஸ் வச்சிருக்கு. ஸோ வேணுங்கிற எடுத்து குடிச்சுக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டெம்பிளுக்கு உள்ளவே ரெஸ்ட் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. மேலுக்கு தனியாக, ஃபீமேலுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பீஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே சைடில் நீங்கள் உட்காந்து அப்படியே வந்து அமைதியாக, அதாவது தியானம் இல்லை, ஸோ அமைதியாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது இந்த இடத்துல. ரொம்ப சைலண்ட்டான பிளேஸ். என்னதான் மெயின் சிட்டியில் இருந்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் மலேசியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த டெம்பிளை வந்து நீங்கள் வந்து இந்துக்களாக இருந்தால் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேற்று மதத்தில் இருந்தாலும் வந்து சும்மா பார்த்துட்டு போங்க. இந்த டெம்பிளோட வந்து எவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படி. இந்த மாதிரி எல்லாருமே டூரிஸ்ட் மக்கள் தான் வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா இது வந்து 1863 கட்டப்பட்ட ஒரு கோவில். இப்போ வந்து ரெனோவேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இத்தனை வருஷமாக. ஓகேங்களா? ஸோ அதனால் மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பிளேஸ் இந்த பிளேஸ். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் மலேசியா மாரியம்மன் டெம்பிளை இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். மலேசியாவோட கோயில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போல் பல வீடியோக்கள் நீங்கள் மலேசியாவிலேருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ, பாய். இதே மாதிரி சைனீஸ் டெம்பிள், மலேசியாவோட சைனீஸ் டெம்பிளோட வீடியோவும் அப்லோட் ஆகிருக்கும். அப்படின்னா அந்த வீடியோக்களையும் பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.